வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என் காதல் தான். அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கோவமாயிடுறாங்க முரளிக்கிட்ட. வந்து எப்படிடா உனக்கு இதெல்லாம் செய்ய மனசு வந்தது? நான் உன்னை உருகி உருகி காதலிச்சேனே. நான் எங்கள் அப்பா அம்மா இல்லைன்றப்ப கூட நான் அவ்வளோ கஷ்டப்படலை. ஆனால் இப்போ நீ எனக்கு பண்ண துரோகத்தை நினச்சி எனக்கு என் நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது. எப்படி உனக்கு இதெல்லாம் செய்ய மனசு வந்தது? குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு? இந்த குழந்தை தான் என் உயிர். இந்த குழந்தைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியும் தானே. இந்த குழந்தையை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து ரொம்பவே வந்து கத்தி கதறி அலர்ந்துட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முரளி வந்து இது எல்லாத்தையுமே நான் வந்து அபிக்காக தான் பண்ணேன். எனக்கு என் அபிச்சலம் தான் வேணும். நான் வந்து இப்போ இது எல்லாமே கரெக்டாக ஸ்மூத்தாக நடந்திருந்தால் நான் வந்து என் அபிச்சலத்தோட நான் வேறு ஏதாவது தீவுக்கு போயிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். என்ன தான் அபிக்கு என்னை பிடிக்காமல் இருந்திருந்தாலும் போக போக அபிக்கு நான் ஒரு சேவகனாகவே மாறி அப்படியே அவள் காலிலேயே நான் வந்து என் சாவை நான் தேடி இருந்திருப்பேன். ஆனால் இப்போ எல்லாமே வந்து கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முரளி வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுந்தரி அத்தை தான். அவங்க வந்து பாட்டியை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் என்ன இதுக்குள்ளே இழுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து பார்த்திங்கன்னா சுந்தரியை மாட்டி விட்டுடுறாங்க. சுந்தரிக்கு என்ன செய்கிறதுனே தெரில. என்ன கிருஷ்ணா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன், நான் இப்போ இதெல்லாம் பண்ணேன், பொய் சொல்லாதீங்க தான் இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கு மேலே எதுக்கு பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்துடுறாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இப்போ அபியை கடத்தினது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போனப்போ அதில் ஒருத்தன் சிக்கிட்டான். அவன் வந்து பார்த்திங்கன்னா முரளி பேரை தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முரளி தேடிட்டு அபி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும். உடனே வந்து நீங்கள் தான் முரளியா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவார். இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்துட்டு அவரோட கன்னை பாக்கெட்லேருந்து எடுத்து ராகவ மண்டையில் பாயிண்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ அபி மட்டும் என் கூட வரலன்னா ராகவ நான் சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரளி வந்து எல்லாருடைய ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.